அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு ஹிந்தி வகுப்பு 3ஆம் நாள். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இர் வந்தால் எப்படி அதை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இர்னா என்னது? தமிழில் கா சா டா த பா ரா சொல்லுவோம் இல்லையா? அந்த ராவை மேலே புள்ளி வச்சா என்ன சொல்லுவோம்? இர் என்று சொல்லுவோம். அந்த இர் ஹிந்தியில் எப்படி வரும், அதை எப்படி உச்சரிக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வாசிக்கிறதுக்கு தெரியாது இது. அதனால் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஹிந்தி வார்த்தையில் இர் வந்தால் உச்சரிக்கும் முறை. இப்போ இந்த ராவை இர்ன்னு ஆஃப் எப்படி வரும் அப்படின்னா, சின்ன கர்வ் மாதிரி வரும் இர். இப்போ பாருங்கள், தா இர் ம, இந்த தா இர் இம் கடைசி எழுத்து இம்முன்னு சொல்லுவோம். தர்ம, தர்மங்கிறத நம்ம சுருக்கமாக எப்படி எழுதலாம்? தா, இந்த மேலே கரு பார்த்தீங்களா, இதே மாதிரி இர் இம் தர்ம். இந்த இர் சொல்லிட்டு தான் இதை சொல்லணும். இப்போ தா இர் இம் தர்ம் ரிலிஜன் மதம். ஷா இர் இம் ஷர்ம், ஷா இர் இம் ஷர்ம். முதல்ல இதை இர்ற வாசிச்சுட்டு தான் இதை வாசிக்கணும். ஷா இர் இம் ஷர்ம் ஷேம் வெட்கம். ஃபா இர் இக் ஃபர்க், ஃபா இர் இக் ஃபர்க் டிஃப்ரெண்ட் வேறுபாடு. வா இர் இக் வர்க், வா இர் இக் வர்க் கிளாஸ். வா இர் இன் வர்ன், வா இர் இன் வர்ன் லெட்டர் எழுத்து. தா இர் இத் தர்த், தா இர் இத் தர்த் பெயின். ஹா இர் இஷ் ஹர்ஷ், ஹா இர் இஷ் ஹர்ஷ் ஹாப்பி மகிழ்ச்சி. சா இர் இப் சர்ப், சா இர் இப் சர்ப் ஸ்னேக் பாம்பு. சி இர் இப் சிர்ஃப், சி இர் இப் சிர்ஃப் ஒன்லி. கா இர் தா இன் கர்தன், கா இர் த இன் கர்தன் நெக். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம இதை முதல்ல எடுத்து இதை வாசிச்சுட்டு இர்ற இங்கே மேலே இருக்கிறத இர்ற சொல்லிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். நிறைய லெட்டர்ஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் வாட்ச் பார்த்துக்குங்க. அடுத்து இந்த வேர்டு பாருங்கள். வி இது யா இர் தி, இது தி. இர் வித்யார்த்தி ஸ்டூடெண்ட். ஆ தா, இது நீ, நீக்கு மேலே இரு வந்திருக்கு. இர்னி ய ஆதர்னீய, சரியா? ஆதர்னி, ஆதர்னி. அடுத்தது பூ இர்னி மா பூர்ணி